ஒரு ஃப்ளோவாக போயிட்டு இருக்கப்ப இடையில அங்கங்கே பொய் சொல்கிறவனை பார்த்துருக்கேன் சார். ஆனால் ஒரே ஃப்ளோவாக பொய் சொல்கிறவனை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை சார். இப்போ தான் முறையாக பார்க்குறேன். அதில் இவங்க அந்த பொய்யை சாதாரணமாலாம் சொல்கிறது இல்லை, பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி சீரியல் பல்பெல்லாம் கோர்த்து விட்டு சம்பந்தப்பட்டவனே வந்து நின்று அதை கேட்டாலும் இது பொய்ன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு செலிப்ரேட் பண்ணி போய் சொல்கிறாங்க சார். அதை சொன்னதை கேட்டதுக்கப்புறம் அது உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உண்மையிலே எனக்குள்ளே என்ன தெரியுமா தோணுச்சு, அவன் கிடக்கிறான்டா பைராட்டி, வாயை திறந்தா பூரா பொய்யா பேசிக்கிட்டு தெரியுறான். சத்தியமாக சார் மரியாதை குறைவாலாம் கிடையாது, ஒரிஜினல் ஃபீலிங்கு உள்ளேந்து வந்துச்சு சார். இப்போ ஒரு கல்யாணம் பண்ணணும்னு வைங்களே, அந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நடத்தணும் அப்படின்றதுக்காக 1000 போய் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை பிடிக்கிறதுக்கு 1000 இல்லை 10,000 பொய் கூட சொல்லலாம், தப்பே இல்லை. பொய் சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அந்த பொய் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல சார். இவங்க காரணமே இல்லாமல் பொய்யா புழுகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிரக்யானந்தா இருக்காப்புல போயிட்டு நார்வேல போயிட்டு எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு, ஏற்கனவே அவர் ஏகப்பட்ட மெடல் வாங்கியிருக்காரு, ஏகப்பட்ட வீரர்களை ஜெயிச்சிருக்கிறாரு. இவர் முதல்வரை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாப்புல. அதை ஜெயிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டு தான் வர முடியும். போகிற போக்கில் எல்லாம் முதல்வரை பார்க்க முடியாது. அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்க அந்த இடத்துல முதல்வரும் அவரும் வந்து செஸ்ஸு விளையாடுவாங்க. அந்த வீடியோ பயங்கரமாச்சு. விளையாண்டதில் தப்பே இல்லை. பல பேர் விளையாண்டதே குறையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள அவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் இங்கே உட்காந்து சாலியாக செஸ்ஸு விளையாண்டுருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணுமோ ஒரு முதல்வராக அவர் அதை செஞ்சது சரி. ஏன்னா அது உண்மையிலேயே பிரக்யானந்தாவுக்கு அந்த வேர்ல்டு சாம்பியன் ஜெயிச்சாப்புல அவரை காட்டிலும் இவர் கூட விளையாண்டது தான் அவருக்கு வந்து மைண்டில் என்னைக்கு நிற்கும். அது ஒரு என்கரேஜிங்கான ஒரு மொமெண்ட்டுன்னு வைங்கள, அதெல்லாம் தப்பே கிடையாது. அது விளையாண்டு முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் வந்து இந்த 7 அடிக்கு ஒருத்தர் இருப்பார்ல, 7 அடிக்கு எது வளரணுமோ அது வளரவே இல்லை கடைசி வரைக்கும். அது வளர்ந்துருந்தால் இப்படி வாயில் வருமா? முதல்ல என்ன நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்கன்னு தெரியல சார். இதெல்லாம் ஒரு பொழப்பா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்புன்னு கேட்குறேன். இப்போ யாரும் உங்களை என்ன பண்ணிட போகிறாங்க? இப்போ என்ன சொல்ல வர்றதுனால அது சொல்கிறவன் முழுசாக ஒன்று அவங்ககிட்டையும் சொல்லிவிட்டு இதே மாதிரி சொல்கிறா, நீங்கள் சொன்னால் மாற்றி சொல்ல போகிறாங்களா? இல்லை முடியாதுன்னு சொல்லி உண்மையை சொல்ல போகிறாப்புலையா? கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சரி, அதில் அவருக்கு என்ன சார் பிரச்சனை? அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் சொல்கிறது அப்படியே சொல்லிவிட்டு அவர் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாப்புல. என்னன்ட்டு இவங்க சொல்கிறதெல்லாம் நம்புறாங்க பாரு, கூப்பிட்ட பயலுங்க. இந்த ஃபயர் விடுவாங்கல்ல, அவங்கள பார்த்து பிரக்யானந்தா மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு பேசாமல் போயிடுவாப்புல. அதை சொல்கிறது ஒழுங்கு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம். இவங்க என்ன பண்ணாங்க, ஆதவர்ஜுனா அவர் ஒரு பேட்டியை கொடுக்குறாப்புல. அது எங்கே போய் பேசணும் அப்படின்றது தெரியல. பேசுகிறப்ப அவர் அறிஞ்சு வந்துச்சா இல்லை ஒரு ஃப்ளோவில் இப்படி அதாவது பேசிக்கிட்டு இருக்கும்போதே உள்ளுக்குள்ளே பேக்ரவுண்டில் ஏதாச்சும் அவருக்கு விஷுவல் ஓடிக்கிட்டு இருந்துச்சான்னு தெரியல. மனுஷன் செஸ்ஸுனா அவருக்கு முதல்வருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் செஸ்ஸுனா பிடிக்கும், ஆனால் விளையாட தெரியாது. பிடிக்குமா பிடிக்காதான்றதெல்லாம் கேள்வி கிடையாது, தெரியுமா தெரியாதான்றது தான் கேள்வி. ஆனால் அதை அவங்க தெல்ல கட்டாயம். முதல்வருக்கு செஸ்ஸுனா ரொம்ப பிடிக்கும். அவர் சின்ன குழந்தையாட்டம் எக்ஸைட் ஆகிட்டார். யாரை? பிரக்யானந்தாவை பார்க்குறதுக்கு இவர் பயங்கரமாக எக்ஸைட்டடாக இருந்தாப்புலையா? நைட்டு பூரா தூங்காமல் இருந்தாப்புலையா என்ன? இல்லை பிரக்யானந்தா கூட விளையாடுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாப்புலையா? எக்ஸைட் ஆகிறதுக்கு இதில் என்ன இருக்குது? பிரக்யானந்தா எக்ஸைட் ஆகிறேன்னு சொன்னான்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது, உண்மை, அதில் நியாயம் இருக்குது. இவர் எக்ஸைட் ஆனாரா? சரி, எக்ஸைட் ஆகிட்டு அவர் வர்றாரா, அவர் கூட நம்ம விளையாடணும், நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். வீட்டிலேருந்து செஸ் போர்டு எடுத்துகிட்டு வந்தாரா? வீட்டில் யார் கூட விளையாடுவியா? அவர் பையன் கூட விளையாடுவாரா? இல்லை அவர் பொண்ணு கூட விளையாடுவாரா? இல்லை உங்களை கூப்பிட்டு வச்சு வீட்டில் வச்சு விளையாடிட்டு யாரு கூட விளையாடுவாப்புல? செஸ்ஸு போர்டு அவர் கொண்டு வந்தாரா தெரியாமல். பிரக்யானந்தா பேசிகிட்டு இருக்கும்போது டேபிள் கட்டிலேருந்து இந்த கத்தி படத்தில் குடிஞ்சு மேப்பு பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்து அந்த செஸ் போர்டை எடுத்து மேலே வச்சு ஷால் வி ப்ளே அப்படின்னாரா. பிரக்யானந்தா ஷாக்கு. ஏன்னா அவருக்கு மூமெண்ட்டெல்லாம் மறந்து போயிருக்கும்ல. ஏன்னா இல்லாட்டி இவர் வந்து 8 முறை வேர்ல்டு சாம்பியனில் இவர் கூட எப்படி விளையாண்டு ஜெயிக்கிறது? ஏன் ஷாக் ஆகிறாப்புல? ஏன் சர்ப்ரைஸ் ஆகிறாப்புல? சரி, விளையாண்டு தோற்று. அந்த வீடியோ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்களா? அந்த அளவுக்கு அவர் முதல்வர் வந்து அவ்வளோ வந்து ரொம்ப டவுன் டு எர்த் முதல்வர். எல்லாரையும் எப்படி என்கரேஜ் பண்ணணும், எப்படி வந்து என்கேஜ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சது. வெளியில் அந்த பிரக்யானந்தா வந்து பேட்டி முதல்ல அவர் பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துருக்கலாம்.
இல்லைன்னா பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருக்கு சொல்லி கொடுத்து அவர் பேட்டி கொடுக்க வச்சுருக்கலாம். பிரக்யானந்தா பேட்டி கொடுக்குறாப்புல, எனக்கு உண்மையிலே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு அவர் கூட விளையாண்டது. அது முன்னாடியே சொல்லிட்டாங்க என்கிட்ட, செஸ் போர்டு எடுத்துகிட்டு வா, போர்டை எடுத்துகிட்டு வா, நம்ம சாரு கூட வந்து ஒரு கேம் ஆடுவோன்ட்டாங்க. ஆடுவோமா மாட்டோமான்றது எனக்கு டவுட்டே தவிர போர்டை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்ட்டாப்புல. ஏன்டா இந்த இல்லை தெரியல சார், அவர் சொல்லிட்டாப்புல, உள்ளுக்குள்ளே அவர் என்ன சொல்கிறாப்புல, சர்ப்ரைஸு. இப்போ எதுக்கு இந்த பொய், எனக்கு அது மட்டும்தான் தெரியல. இல்லை இதனால் வந்து என்ன நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க? பச்சையாக மாட்டிக்குவோம்னு தெரிஞ்சு இப்போ ஏற்பட்ட ஒரு கேவலமான ஒரு பொய். யார் அசிங்கப்படுத்துறதுக்காக? முதல்வர் அசிங்கப்படுத்துறதுக்காகவா, இல்லை தாவேகா கட்சியவே அசிங்கப்படுத்துறதுக்காகவா? இதை பற்றி வெளியில் கேட்டால் அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நல்ல வேளை அவர் வெளியில் வந்து சொன்னார், அதாவது ஏதோ ஒரு விஷயத்துக்காக இது வெளியில் வந்துச்சு. வரலன்னா ஒருவேளை இப்படிலாம் அவர் பேச மாட்டார். இந்த வாய் எங்கே கொண்டு போய் வைக்கிறது? ஒன்றும் இல்லை சார், கேவலமாக இந்த மாதிரி ஒரு ஒன்றத்துக்கு ஆகாத ஒரு விஷயம். அவர் விளையாண்டார், 50 லட்ச ரூபா காசு கொடுத்தாரு, அதோடு முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே வேறு எதுவும் கிடையாது. அவரை வந்து ஏன் நீ விளையாடலை, ஏன் நீ அவரை என்கரேஜ் பண்ணலை, இப்படியெல்லாம் வந்து ஒரு முதல்வர் பிஹேவ் பண்ணலாமா அப்படின்னு அவரை பார்த்து யாரும் கேட்க போகிறது இல்லை. விளையாடல, அவரை கூப்பிட்டு வச்சு பார்த்து அவருக்கு காசு கொடுத்து பரிசு கொடுத்ததே பெரிய விஷயம். ஆனால் இதை ஒரு ப்ரமோஷன் மெட்டீரியலாக கொண்டு போகிறாங்க பற்றியெல்லாம். என்ன என்கேஜ்மெண்ட்? இப்போ விவசாயிகளோடு இருந்தால் போயிட்டு உட்காந்து விவசாயிகளோட ஏர் உழுவாரா, இல்லை களை பறிப்பாரா, நாற்று நடுவாரா, வாய்க்கால் வெட்டுவாரா, இல்லை வக்கப்போரை கொண்டு அடிப்பாரா, என்ன பண்ணுவார்? இல்லை ஒரு தூய்மை பணியாளர் கூட வந்துருக்காங்க, கூப்பிட்டு வச்சு ரோட்டை கூட்டுவாரா? எனக்கு தெரியலையே. இப்போ அந்த மாதிரி எல்லாருக்கும் அவங்க யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் அப்படி பண்ணுவார். இதுவரை ஏதாச்சும் பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்கள், ஏற்றுக்கலாம். இப்போ அந்த ஜீப்பை ஓட்டினார், இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இவருக்கு ஜீப் ஓட்ட தெரியும், செஸ் விளையாட தெரியும். இது வரைக்கும் எத்தனை செஸ் விளையாண்டு எத்தனை சாம்பியன்ஷிப்பு மெடலு கப்பை வாங்கி வீட்டில் வச்சுருக்காரு, கொண்டு போயிட்டு ஒரு ஹோம் டூர் போட்டு காமிக்கடா. இல்லை சீப்பு ஓட்டுறாரு, கார் ஓட்டுற, சீப்பு ஓட்டுறது கார் ஓட்டுறதுலாம் பெரிய விஷயமாடா. அப்போ ட்ரெயின் ஓட்டுறவன் ஃப்ளைட் ஓட்டுறவன் நல்லா சொல்லு, அவர்களை கொண்டாந்து சிஎம் ஆக்கிடுவோமா? இல்லை எதுக்கு இதை வந்து பில்டப் பண்ணுறாங்கன்னு இது வரைக்கும் ஏன் பில்டப்? முதல்ல அதை சொல்லுங்கள், எதுக்கு பில்டப்பு? உனக்கு இப்போ அந்த வீடியோ வரணுன்றதுக்காக நீங்கள் எடுத்து அந்த ப்ரமோஷனை பற்றியெல்லாம் எதுவுமே பேசலை. உண்மையிலேயே நல்ல விஷயம், அதை யாரும் குறை கண்டுபிடிக்கல, குத்தம் கண்டுபிடிக்கல. ஆனால் நீ இதை பேசுகிற பற்றியா, அது சார் இவ்வளோ தூரம் இறங்கி சர்ப்ரைஸ் பண்ணார், எவ்வளோ மட்டமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதாரா? ஆனால் இதை பற்றி எவனும் கண்டுக்கிறது இல்லை, எவனுக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. யார் அதை வந்து சின்னதாக, ஏன்டா இப்படி கேவலமான விஷயத்துக்கெல்லாம் ஏன்டா இவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இவ்வளோ மட்டமான ஆட்களாடா நீங்கள்? இதுக்கு எதுக்குடா பொய் சொல்ல போகிறீங்க? இதுக்கு எதுக்குடா நீங்கள் முதல்ல பொய் சொல்லணும்? பில்டப் பண்ணி 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 கடைசி வரைக்கும், அதாவது பொழப்புக்கு பொய் சொல்கிறவனை பார்த்துருக்கேன் சார். ஆனால் பொய் சொல்கிறத பொழப்பாக வச்சுருக்கவனை இப்போ தான் சார் பார்க்குறேன். ஏன் இப்படி பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க? கொஞ்சம் கூட அறிவுன்றது இருக்கா இல்லையா? இல்லை பிரக்யானந்தா என்ன நினைப்பாப்புல, மற்றவங்களை விட்டுருங்க, பிரக்யானந்தா என்ன நினைப்பாப்புல, சை இவ்வளவு கேவலமாக இருக்கிறாங்களப்பா, இவங்களுக்கு இந்த வெட்டி ப்ரமோஷன் மட்டும்தான் அரசியல் போல, இவங்களுக்கு உண்மையில் உன்னை தப்பாக உட்கார வச்சுருக்கிறாங்க சிஎம் சீட்டுக்குன்னு யாரும் நினப்பாயல மாட்டாங்களா? அந்த நினப்புக்கு கொண்டு போய் தள்ளுறது யார்? உங்கள் வாயை வச்சுட்டு நீங்கள் பேசாமல் இருந்தீங்கனாலே போதுமே சார். பில்டப் பண்ணி யாரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த வேலையை நீங்கள் பார்க்குறீங்க? உண்மையிலேயே அவர் கொண்டு வந்திருந்த, அதாவது பிரக்யானந்தாவே கொண்டு வந்திருந்தாலும் முதல்வர் அவர் போர்டு கொண்டு வர சொன்னார், அவர்கிட்ட அவர் விளையாடின போர்டில் தான் விளையாடணும்னு ஆசைப்பட்டார், அது வேற. அப்படி சொல்லிட்டா மேட்ரு முடிஞ்சிச்சு, யார் என்ன சொல்ல போகிறா? ஆனால் இதுக்கே இவங்க இவ்வளோ பொய் சொல்கிறாங்க. ஓட்டு போகிற மக்கள்கிட்ட எவ்வளோ பொய் சொல்லியிருப்பாங்க, இன்னமும் அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ பொய்! இப்போ எதுக்கு சார் சம்மந்தமே இல்லாமல் பொய் சொல்லணும்? அவர் தான் ஆயிட்டார், அவர் தான் போய் உட்கார்ந்துட்டார், அவர் தான் எல்லாமான்னு ஆகிப்போச்சு. அடுத்த இருக்கிற ஆட்சியில் இருக்கிற வரைக்கும், அடுத்த ஆட்சி வர்ற வரைக்கும் அவர் தான் அப்படின்றது எல்லாத்துக்குமே கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு. இன்னமும் ஏன் இந்த இப்போ புரியுதா இல்லையா? உங்களை கொண்டு எங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அவர் வந்து இது வரைக்கும் தமிழகம் பார்த்திராத ஒரு முதல்வர். ஒரு உண்மையிலே இப்படிப்பட்ட முதல்வரை தமிழ்நாடு இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, பார்க்க போகிறதும் கிடையாது, வேண்டவும் வேண்டாம். முழுக்க பில்டப்லேயே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்க ஒரு முதல்வர் எதுக்கு சார் நமக்கு? இந்த லட்சணத்தில் நாங்கள்லாம் மினிஸ்டர்ன்றதே மறந்துட்டோம். நீங்கள் மினிஸ்டர்னு எங்களுக்கு ஃபீலே ஆகலையே, உங்களுக்கு மட்டும் ஃபீல் ஆகலாமல் இல்லை, எங்களுக்கும் ஃபீலே ஆகலை. இதெல்லாம் மினிஸ்டராக வந்து என்னத்தை இவங்கெல்லாம் இது வரைக்கும் வந்து பிரித்தாங்க, என்னத்தை இது வரைக்கும் செஞ்சாங்க? இது வரைக்கும் ஒரு மினிஸ்டராக என்னென்ன நடவடிக்கை, எத்தனை மினிஸ்டர் இருக்கீங்க?
இந்த மினிஸ்டர்ஸ்னால இப்போ தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் இந்த ஒரு மாதத்தில் அவங்க செஞ்ச ப்ராக்ரஸ் என்ன? ஐயா ரிசல்ட் காமிக்க வேண்டாம், ப்ராக்ரஸ் என்ன, முன்னேற்றம் என்ன, முழுக்க எல்லாம் இந்த ரீல்ஸு, இன்ஸ்டா, ட்விட்டரு, ஆன்லைனு, சோசியல் மீடியா, இதுலேயே பாதி காலம் 30 நாளும் இதுலேயே ஓடி போச்சு. சேரு மாற்றினதை தூக்கி போட்டு அதை ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். சேரு மாற்றினது அந்த இந்த சேர் இல்லாமல் ரோலிங் சேர் வாங்கி போட்டாரா? ரோலிங் சேர் வாங்கி போட்டு உட்கார்ந்த முதலமைச்சர். அவர் ரோலிங் சேரில் உட்காந்தா என்ன, இல்லை போயிங் சேரில் உட்காந்தா எங்களுக்கு என்னடா? என்ன செஞ்சா அப்படின்னு கேட்டால் அவர் என்னென்ன செய்கிறாரோ அதை சொல்கிறாங்க. மக்களுக்கு என்ன செஞ்சா, அவருக்கு என்ன செஞ்சுக்கிட்டார், அந்த ப்ரமோஷனுக்கு என்ன வேலை? இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க? அவர் வெளியில் வந்து நான் தான் போர்டு கொண்டு வந்துட்டேன்ட்டார். சார் சின்ன விஷயம், பெரிய பெரிய விஷயத்துலலாம் மாட்டிக்காதவங்க சின்ன விஷயத்த சின்ன லூப் ஹோல் விட்டு போவாங்க மயில, அந்த லூப் ஹோலை இப்போ மாட்டிக்கிட்டாங்க. இது அசிங்கமாக கேவலமாக இல்லையா? இந்த விஷயத்தில் பொய் சொல்கிறவங்க நமக்கு பெரிய விஷயத்துலலாம் எப்படி உண்மையை சொல்லுவாங்க நீங்கள் நம்புறீங்க? உங்கள் முடிவுக்கே விட்டுரு வச்சு என்ன பண்ணுறது? அப்படித்தான்